எல்லாருக்கும் வணக்கம். புரோட்டா சாஃப்டாவே வர மாட்டேங்குதுன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? அப்பனா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்க சேர்த்து பாருங்க. புரோட்டா அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. என்ன பொருள்னு வீடியோல போய் பார்த்துடலாமா? பரோட்டா பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுகர் தாங்க ஆட் பண்றேன். சுகர் எதுக்கு ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த பரோட்டாக்கு நல்ல ஒரு அந்த ப்ரௌன் கலர் கொடுக்கறதுக்காண்டி தான் சுகர் ஆட் பண்றோம். அதுவும் இல்லாம புரோட்டா சாப்பிடும் போது லைட்டா ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்கும். அதுக்காண்டி தான் ஜீனி ஆட் பண்றோம். இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் அது கூட பாத்தீங்கன்னா பால் தாங்க சேர்க்க போறோம். இதுதான் அந்த முக்கியமான டிப்பு. நம்ம பால் சேர்த்து பிசையும் போதுதான் புரோட்டா பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா வரும். நான் பாத்தீங்கன்னா 3/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க ஆட் பண்ணிருக்கேன். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கவுண்டர் டாப்ல போட்டு நல்லா உள்ளங்கை வச்சு மசிச்சு திரட்டி எடுத்தோம்னா இப்ப நமக்கு டோ ரெடி ஆயிரும். இப்போ அது மேல உள்ள ஸ்கின் காயாம இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டோ பாத்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் விடணும். 1/2 அன் ஹவர் ஊறினாலே போதுங்க. புரோட்டா பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா வரும். இப்போ இந்த டோ ஊறுறதுக்குள்ள நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு நான் எம்டி சால்னா தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு 3 சின்ன பல்லரி வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி பாத்தீங்கன்னா நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த ஆனியன் எல்லாமே நான் இந்த ஒரு ஸ்லைசர் வச்சுதான் கட் பண்றேன். நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நைஸான ஸ்லைஸா கிடைக்கும். வதங்குறதுக்கும் பாத்தீங்கன்னா ஈஸியா வதங்கிரும். ஸோ அதனாலதான் நான் மோஸ்ட்லி கிரேவிஸ்க்கெல்லாம் நான் இந்த மாதிரி தான் ஸ்லைஸ் பண்ணி எடுப்பேன். அதுக்கப்புறம் தக்காளியுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு விரல் சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். தென் இந்த மாதிரி கிரேட்டர்ல வச்சு கிரேட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை போட்டு இப்போ நல்லா இடிகல்ல வச்சு இடிச்சு எடுத்துக்கிட்டேன். இஞ்சி இந்த மாதிரி திருவி போடும்போது கொஞ்சம் இடிகல்ல வச்சு நக்கும் போது ஈஸியா இருக்கும். அதனாலதான் திருவி போடுறேன். நான் இந்த சால்னா குக்கர்ல தான் பண்ண போறேன். இப்போ ஒரு குக்கரை அடுப்புல வச்சுட்டு தென் அதை கூட குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கறி மசாலா அட்டை எடுத்திருக்கேன். இந்த கறி மசாலா அட்டையை பாத்தீங்கன்னா 5 ரூபாய் தான். இந்த கறி மசாலா அட்டையில உள்ள எல்லாத்தையுமே இந்த ஆயில் கூட போட்டு நல்லா வதக்கி விடணும். பட்டையும் கசகசா மட்டும் நான் போடல, மத்த எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கட்டும். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி கட் பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட பாத்தீங்கன்னா நம்ம அந்த பாக்கெட்ல விட்டு வச்சோம்ல பட்டை கசகசா அதுவுமே ஆட் பண்ணிருக்கேன். அந்த பாக்கெட்ல கசகசா கம்மியா இருந்ததுனால எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி குருணை ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் மிக்சியில போட்டு நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா அதோட அரோமா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மசாலாஸ் தான் ஆட் பண்ண போறோம். நான் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தென் காரத்துக்கு ஏற்ற அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரியாண்டர் பவுடர், ஃபைனலா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிருக்கேன். நமக்கு ஹோட்டல் ஸ்டைல கிரேவி வேணும் அப்படின்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணீங்கன்னா அதே டேஸ்டி கிடைக்கும். இல்லைன்னா உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்ல அப்படின்னா நீங்க கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி சூடுல வதக்கி விட்டதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிட்டு இப்ப நமக்கு சால்னா எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிட்டு உப்பு போட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை தூவி லிட் போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா நமக்கு எம்டி சால்னா 5 நிமிஷத்துல ஈஸியா ரெடி ஆயிரும். இப்ப இந்த சால்னா ரெடி ஆகுறதுக்குள்ள நம்ம அந்த பால் சைஸ்ல திரட்டி எடுத்துடலாம். இங்க பாருங்க 2 சைடுமே நல்லா இந்த மாதிரி விரிச்சு விட்டு சென்டர்ல கூட்டி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு பால் சைஸுக்கு வரும். இந்த மாதிரி விரிசல் இல்லாம எல்லா உருண்டையுமே எடுத்துக்கிடணும். 1/2 kg மைதா மாவுல 12 பால் கிட்ட வந்துச்சு. இப்போ அது மேல எல்லாமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் மேல உள்ள ஸ்கின் காயாம இருக்கும். இப்ப அதுல இருந்து ஒரு பால் மட்டும் எடுத்து மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். எந்த அளவுக்கு நைஸா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா தேய்க்கணும். தென் தேய்ச்சதுக்கு அப்புறம் நைஃப் வச்சு இந்த மாதிரி லைன் லைனா போட்டுட்டு வாங்க. நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க. கிழிஞ்சாலும் பரவாயில்லைங்க. நம்ம என்ன பண்ணாலும் இந்த புரோட்டா பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா கரெக்டா வரும். இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு அப்புறம் நான் எடுத்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ரவுண்டா ரோல் பண்ணிட்டு நம்ம அந்த பிடிச்ச போர்ஷனை அடியில வச்சு டக்கின் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். கையில வீசாம ஈஸியாவே ரெடி பண்ணிட்டோம். நான் பண்ற மாதிரியே நீங்களுமே பண்ணி பாருங்க. ஈஸியா வரும். நீங்க கிழிஞ்சாலும் பயப்படாதீங்க. எந்த ஷேப்ல பண்ணாலும் புரோட்டா மட்டும் பெர்ஃபெக்ட்டா வரும். இப்ப இதே மாதிரி என்கிட்ட உள்ள எல்லா பால்ஸையுமே உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா புரோட்டா போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்ப சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு இங்கிட்டு ஒரு தேய் அங்கிட்டு ஒரு தேய், அவ்வளவுதான்.
பாருங்க இதுலயே வந்து லைன்ஸ் நல்லா தெரியும். நான் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்ல தாங்க போட்டேன். நீங்க நார்மல் இரும்பு கல்ல கூட போட்டுக்கலாம். மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ல வச்சே தான் புரோட்டா போடணும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த சைடு வந்து திருப்பி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த புரோட்டாக்குமே வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 சைடும் வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்கும். நீங்களுமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சால்னாமே ரெடி ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா இருந்துச்சு. ஹோட்டலை விட வீட்ல பண்ற சால்னா எல்லாத்துக்குமே பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புரோட்டாவுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. சூடோடையுமே வந்து இந்த மாதிரி கைகளால் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த லேயரா எவ்வளோ அழகா தெரியுதுன்னு. நம்ம இந்த புரோட்டா மாவை வீசாமலே பாருங்க எவ்வளோ ஈஸியா புரோட்டா போட்டோன்னு. பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க. நானே பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பரா வந்திருக்கு. இந்த புரோட்டா கூட நம்ம வச்ச எம்டி சால்னாவுமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தென் சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஆனியனும் ஆஃப்லைன் தான் வச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.